யாவே கடவுளுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த நாளிலும் கூட கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கின்றதான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது அடியன் இந்த காலை வேளையிலும் தெரிவித்து கொண்டு, இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று குறித்து பார்க்கும் பொழுது, விளக்கு என்ற தலைப்பின் கூட நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து சிறிது நேரம் ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ விளக்கு என்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நம்மளுக்கு தெரியாத ஒரு பொருள் அல்ல. பொதுவாக விளக்கை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், விளக்குனால் நம்ம என்ன அனுபவத்தை கற்றுருப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? வெளிச்சத்துக்கு முக்கியமான ஒரு இதுதான் விளக்கு அப்படின்னு. வேற ஏதாவது இருக்குதுங்களா விளக்கை பற்றி பார்க்கும் பொழுது? ஏன்னா இந்த ஆதார வசனத்தை நம்ம படிக்கலாம் மீண்டுமாக. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து பேசுகிறப்ப இந்த வார்த்தை எப்பொழுது பேசினார் அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஈஸியாக சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எப்பொழுது பேசினார்? மன்னிக்கவும், மத்தேயு 5ஆம் அதிகாரனாவே ஆட்டோமேட்டிக்காக பொதுவாக எல்லாமே தெரிகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை பிரசங்கம் ஸ்டார்டிங். மலை பிரசங்கம் அப்போஸ்தலர் 5, 6, 7 மூணுமே மலை பிரசங்கத்தினுடைய தன்மைகளை தான் குறித்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுது இது இந்த இடத்துல தான் பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது தகுந்த சூழ்நிலை வரப்போ, அது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வரப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது இந்த ஆதார வசனத்துலேருந்து நம்ம தொடங்குறதுக்கு முன்பதாக விளக்கை குறித்து ஒரு சின்னதான ஒரு உலக காரியங்கள் என்ன அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கலாம். பொதுவாக விளக்கு என்பது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தரக்கூடியது நம்ம பார்க்குறோம். எது வெளிச்சம் எப்போ தேவை? இருட்டுக்கு தான் தேவை வெளிச்சம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு இந்துக்குள்ள விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புனிதமாக கருதுவாங்க. விளக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமாக கருவாங்க. அது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தரக்கூடியதாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? ஒரு பொண்ணை கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மிகப்பெரியதான வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாய் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ விளக்குன்றது மாத்திரம் கிடையாது. அப்போதைக்கு பொதுவாக எரியக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது எப்படி நோக்கி எரியும்? மேலே நோக்கி தான் எரியும், கீழே நோக்கி எரியும். அது நீங்கள் தலைகளை தான் கமுத்தி வச்சாலும் சரி, நிமித்தி வச்சாலும் எப்படி வச்சாலுமே அது மேல் நோக்கி தான் எரியக்கூடியதாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே விளக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் விஷயத்தை தொடங்குவாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு துவக்கமே பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு விளக்கு என்பது குறித்து பார்க்கும்பொழுது அது ஒரு ஜெகஜோதியாக இருக்குது. அது ஒரு அழகு, அது ஒரு அழகான தன்மையுடையதாய் காணப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இவைகளெல்லாம் பார்த்தாலுமே விளக்குன்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய பைபிளுக்கு ஒப்பீடாக பார்க்கும்பொழுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள், பாத்திரம். நம்மளுடைய வேத இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள், பாத்திரம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வேத வசனத்தில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்டா அதாவது இந்த வசனத்தை எதெல்லாம் ஒப்பிடுறாங்க வரான்னு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் கொடுக்கப்படலை, மற்ற 3 சுவிசேஷத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எதுக்கு பேசிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இது முதலாவது பார்க்கும்பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன காரியங்கள் பார்த்தீங்கன்னா இது ஊமையின் ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறாங்க நம்ம பார்க்குறோம். இது 11வது ஊமையே 12வது ஊமையே சொல்லப்படுகிறது அப்படின்ற குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது விளக்கை கொளுத்தி மரக்காலாமல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வார்த்தை யார் பார்த்து சொன்னார் அப்படின்னு கேட்டால் சீஷர்களை பார்த்து தான் கேட்டாருங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டிய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். 9 தன்மைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த ஸ்லைடை தள்ளுவோம். இதை நம்ம ஒன்றும் படிக்க தேவையில்லை. இதை நம்ம பார்த்தீங்கன்னா 9 தன்மைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட 9 தன்மைகள். இதுக்கு சீஷராக இருக்கிறவங்களுக்கு தகுதியாக இருக்க வேண்டிய அந்த 9 தன்மைகள் என்னது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தொடங்கி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமைகளை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது 5.
நம்ம அனுபவிக்க வேண்டியது 3. ஸோ அதான் நம்ம அந்த ஆரஞ்சில் பார்க்குறோம். அப்போ சீஷர்களை இது ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விளக்காக எரியறவங்க இந்த தன்மையுடையவர்களாக இருக்கணும், இந்த தன்மையுடையவர்களாக அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உதாரணமாக அங்கே எடுத்துக்காட்டுகிறான்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பதாக அங்கே உலகத்துக்கு வேற ஒரு விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணுறாருன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அதை நம்ம படிக்கும் பொழுது அப்படியே அடுத்த ஸ்லைடு தள்ளுவோம். மத்தேயு 5:13 படிக்கலாம். நீங்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ சீஷர்களை பார்த்து நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரமற்று போனால் அது எதனால் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று சொல்கிறாரு, ஒன்று வெளியிலே கொட்டப்படுவாங்க, இன்னொன்று மனுஷரால் மிதிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உப்பு கொடுத்து நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? உப்பு என்ன உப்பு? ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க உப்பு கெட்டு போகக்கூடியது, அது கெட்டு போகிறத தடுக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஆங்கிலம் சொல்கிறாங்க, நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ உப்பு குறித்து வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன மைண்டில் சொல்லியிருந்தாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது கோர்வையாக சொல்கிறாருன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். சரி, அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்த இதை நம்ம பார்க்கும்பொழுது உப்பு அவர் எதுக்கு தான் மையமாக வைக்கிறாருன்னு வந்து நம்ம எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா அதிகமாக தேவையில்ல. மார்க் 9:50 நம்ம படிக்கலாம். உப்பு நல்லதுதான். ஓகே சிஸ்டர். உப்பு நல்லதுதான். அப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறவங்க யாரு? நல்லவர்கள். கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர்? உலகத்துக்குமா வெளிச்சமாக இருக்கிறவங்களுக்கு பேர். ஏன்னா இதுக்கு முன்பதாக எடுத்து காட்டுறாரு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் வந்து ஸ்டார்டிங்கை தொடங்கி உப்பு குறிச்சு பார்க்க. உப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது. அப்போ நல்லவர்கள் அப்படின்னு வேதத்தில் நம்மளுக்கு ஐடி ப்ரூஃப் ஆகும்பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்களாக ஜனங்களிடம் நடப்பாங்க? கெட்டதான் நடக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் பொழுதுனா ரட்சிப்புக்கு உண்டான தன்மை மாத்திரம் தான் இருக்கும், அழிவுக்கு உண்டான தன்மை அவர்களுடைய காணப்படாது அப்படின்னு சொல்றாருன்னு இப்போ பார்க்குறோம். உப்பு நல்லது தான். படிக்கலாம். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? எதனால் அதனுடைய சாரம் குறையும் அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். உப்புடையவரா இருங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இப்போ உப்புக்கு அடுத்த ஒரு டெபினிஷன் நம்ம குறித்து பார்க்கும் பொழுது உப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தை நீங்கள் வந்து ஒரு மையமாக வச்சு கருதணும் வரணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ உப்பு சார போச்சுன்னா ஒன்று வெளியிலே கொட்டப்படுவது. அப்போ கிறிஸ்தவுடையவர்கள் சாரம் போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா சத்தியத்தை விட்டு வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சாரம் போயிடும். ரெண்டாவது மனுஷரால் மிதிக்கப்படுவதுன்னு சொன்னால் மனுஷருக்கு பிரியமாய் நடக்கிறது. அப்போ மனுஷராக்கு பிரியமாக நடப்பதும் சத்தியத்தை விட்டு விலகுவதுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சாரம் போயிடுச்சு. அப்போ நீங்கள் யாருக்கு தான் பிரியமாக நடக்குன்னா கடவுளுக்கு கிறிஸ்துக்கு தான் பிரியமாக நடக்குன்னு வேதவசனம் நம்மளுக்கு வந்து அநேக விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஆதார வசனத்தில் மீண்டுமாக பார்க்கலாம். ஆதார வசனம் 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த விளக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். விளக்குன்றதை வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கை கொளித்து மரக்கால் மூடி வைக்காமல் அப்படின்னு இங்கே வந்து ஒரு விஷயத்தை அடையாளம் சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த விளக்கை யாரோட மையமாக ஒப்பிட்டு பேசுகிறாரு? விளக்கை யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு நம்ம பார்த்தீங்கன்னா சீஷர்கள், சத்தியத்துக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ தண்டின் மீது அப்படின்னு சொல்கிறாருல, அந்த தண்டினை யார் நம்ம சொல்லுவோம்? யாரை சொல்லலாம்? சொல்லலாமே. தண்டின் யார்? அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். தண்டின் மீது வருகிறது யார் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறத முன்பதாக இப்போ 5:14 நம்ம படிக்கலாம். இதுக்கு தொடர்புடையது 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு யாரை பார்த்து சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஆவியில் எளிமையுள்ளவர்களையும் பூமிக்கு உப்பாக இருக்கிறவங்களையும், ரெண்டாவது நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறவங்களுடைய தன்மைகள் குறித்து சொல்கிறாருன்னு இப்போ பார்க்குறோம். பூமிக்கு எப்படி வெளிச்சமாக இருப்பாங்கன்றது நம்ம பின்னாடி குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறாரு. இப்போ உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கணும்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மலையின் மீது இருக்கணும். மலையின் மீது இருந்தால் தான் நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெளிச்சம் என்பது சீசன் நம்ம வச்சுக்கலாம். மலையின் மீதுன்னு சொல்கிறது நம்ம யாரை சொல்லுவோம்? ராஜ்யம். ராஜ்யம் அப்படின்றத இந்த இடத்துல ராஜ்யம் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒத்து வருமா?
உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் அரசு அடிச்சதுல அவங்க வெளிச்சமா தான் இருப்பாங்க. அப்ப வெளிச்சமாவே மாறிட்டாங்க. ஆனா வெளிச்சமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப சொல்றாரா அப்ப சொல்றாரா? இப்ப சொல்றாரு. அததான் சொல்றாரு. அப்ப 1000 வருஷம் அரசாட்சியில் அவங்களுக்கு வெளிச்சமே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். அப்ப உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா எப்ப வெளிச்சமா இருப்பீங்க? ஏன்னா மலை இந்த இடத்துல ஒரு சிம்பிள் உதாரணத்தை நான் சொல்றதுங்களா, இந்த இடத்துல கண்மலைன்னு போட்டதுன்னா நீங்க ஈஸியா கிறிஸ்துன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா சாதாரண மலைன்ற போட்டதுனால கிறிஸ்துன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா அது எதுக்கு தான் அடையாளமா வருதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோமா, கிறிஸ்துக்கு தான் வரணும். அதை தான் அங்க உதாரணத்துக்கு சொல்றாரு. 5:15 நம்ம படிப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலாம் மூடி வைக்காமல், மரக்கால்ன்றது என்னது? அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வருது, நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது அந்த மாதிரி வரும். ஸோ இரும்புலேயே இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா புஷல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து இதில் கொடுக்கப்படுது, நம்ம பார்க்குறோம். ஸோ விளக்கை கொளுத்தி மறக்காமல் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். அப்பொழுது தான், அப்போ அது வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அது சொல்கிறது அதுதான். அது தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? தூண்டி விடணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ வந்து மரக்கால்லாம் இப்போ நல்லா எரியுது, பிரகாசமாக எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மரக்காலில் மூடி வச்சுட்டா என்ன ஆகும்? அது எரியுதா எரியலையா, என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் விளக்கு தண்டில் மேலே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அது கவனிப்போது நம்மளுக்கு வெளிச்சம் தருது. அதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்னா பாதுகாத்து கொண்டு இருப்போம்னு நினைக்கிறோம். அப்போ விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள், அப்பொழுது தான் வெளிச்சம் கொடுக்கும். வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பொழுது தான். அப்போ நம்ம வெளிச்சம் கொடுக்க வேணும்னா யார் மேலே இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விளக்கை கொளுத்து மரக்கால் மூடி விளக்கு தண்டில் மீது வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ வந்து விளக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது எதுக்கு அடையாளமாக எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அவர் ஒரு சிம்பிளாக ஒரு ஓமை சொல்கிறாரு. நீங்கள் விளக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு வீட்டை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அந்த வீட்டில் இருக்கிற கம்பேருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கு சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய வெளிச்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் எப்படி வெளிச்சமாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும் என்றால் சகோதரி சொல்கிற மாதிரி எல்லாமே அது இது பண்ணும், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது தண்டில் மீது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும், இல்லைனா கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறான்னு நம்ம குறித்து பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பது சீஷர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா? சீஷர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான்னு கேட்டால் ஏன்னா படிச்சிடலாம். யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா சீஷர்களை பார்த்து சொல்ற நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப வெளிச்சமும் ஒளியும் வேறையா ஒவ்வொன்னா? அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த வெளிச்சம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் அந்த G54, 57 நம்ம குறித்து பார்க்கும்பொழுது ஸோ இது என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கப்படுகிறதோ, இந்த பதம் கொடுக்குறதோ இதே படம் தான் வந்து எங்கே கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்தேயு 5:14 கொடுக்கப்படுகிற பதமும் அதே தான். இப்போ உலகத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறாரு, ஒளியாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறாரு. அப்போ இதே பதம் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுக்குறது. அப்போ நீங்கள் உலகத்துக்கு அவர்களையும் குறித்து பார்க்கும் பொழுது ஒளியா இருக்கிறீங்கன்ற அந்த பதம் தான், இந்த பதம் தான் அதுக்கும் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாரா, சீஷர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக அடுத்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்ப தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒளியா இருக்கிறார் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். தேவன் ஒளியா தான் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்டா, தேவன் ஒளியா இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளியாதாவே தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறாருன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 104:2 மட்டும் வாசிங்க. இதில் இல்லை. சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். அப்ப இங்க ஒளியா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா சங்கீதம் 104:2 குறித்து பார்க்கும்பொழுது ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஒளியா இருக்கிறாரா, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறாரா நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்?
கேள்வியாக தான் இருக்குது. ஒளி வஸ்திரமாக தரித்திருக்கிறாரா ஒளியா இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஒளிய வஸ்திரமாக தான் தரித்திருக்கிறார். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய கடவுள் இப்படி உள்ளவர் தான் இருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் எல்லையே இல்லாதவர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிதா ஆவியா இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது பிதா அன்பாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அது அவர்கிட்ட இருந்து செயல்படுகிறது ஒரு சிறிய பகுதி தான் நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப அவர்கிட்ட இருக்கிற பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமானது. அது மனுஷனுடைய மைண்டால யூகிக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இதை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வசியத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது சீஷர்களா இயேசுவா அப்படின்னு நம்ம குறித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதை சொல்லுவோம்? இயேசு தான் சொல்லணும்னு நம்ம பார்க்குறோம். ஏன் இயேசு சொல்கிறோம்? ஏன்னா தீர்க்க தரிசனமே பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிறைய வசனத்தை வரை குறித்து ஒப்பிடாகன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரகாசம் அடிக்குது. அந்த பிரகாசம் தான் அவங்களுக்கு வந்து வெளிச்சமாக. ஏன்னா நம்ம வெளிச்சமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளியின் பிள்ளைகள்லாம் நிறைய இடத்துல வசனம் வரும். ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? அதாவது பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை பார்க்கணும் ஒளி பிள்ளைகள் தங்களை மன்னிக்கும் அந்த வசனம் வரும். அந்த அப்படின்ட்டு வரும் பார்க்குறோம். அப்போ ஒளியின் பிள்ளைங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒளி அவர்கள் மேலே பிரகாசித்தது, அவர்கள் அந்த பிரகாசத்தை கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொன்று குறித்து பார்க்கும்பொழுது அந்த மலையை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13:14. மத்தேயு 13:14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தக்கதாக இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது ஒரு பிரச்சனை வரப்போ நீங்கள் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா மலைகளுக்கு போகணும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்பொழுது எந்த மலைகளுக்கு போகணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த மலைன்னே சொல்ல கிடையாது. பிரச்சனை வந்தால் நீங்கள் யார்கிட்ட நோக்கி போகணும்னு சொல்கிறாரு? மலைகளுக்கு ஓடி போகணும். ஏன் நம்ம ஒரு உதாரணமாக தான் எடுத்துருக்கிறது. ஏன் ஒரு உதாரணமாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆபத்து வரும்பொழுது நம்மளுக்கு சோர்ந்து போகும்பொழுது நம்ம யார்கிட்ட போவோம்? கிறிஸ்துகிட்ட போவோம். கிறிஸ்துகிட்ட போனவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம யார்கிட்ட போன மாதிரி? கடவுள்கிட்ட போன மாதிரி அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இது ஏன் நம்ம உதாரணமாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மலைகள்கிட்ட போ அப்படின்னா மலை கிடையாது, மலைகள் அப்படின்றாரு. அப்போ பிதாகிட்டையும் குமார்கிட்டையும் போன்னு சொல்கிறாரு. அதை தான் அங்கேயும் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தண்டின் மீது இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கொடுக்க முடியுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு. அதே தான் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சமாக அதாவது மலையில் மேலே இருந்தால் தான் நீங்கள் உலகத்துக்கு எல்லாமே தெரிவிங்க. உதாரணத்துக்கு டவர் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டவர் மேலே ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். இதை தான் அந்த டவருக்கு அடியில் போய் இருந்துச்சுன்னா தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது உயரமோ அந்த உயர்ந்த இடத்திலும் அந்த உயர்ந்தவர் மேலே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தெரியும். அப்போ அந்த உயர்ந்தவர் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குடைய தன்மைகள் என்ன, அதுதான் நம்ம குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் பிரகாசிக்கணும்னா எப்படி பிரகாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப உலகத்திலே வந்து நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை பிடிச்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜீவ வசனத்தை தான். அந்த வசனத்தை பிடிச்சிட்டா தான் உலகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாசிக்கிற தன்மையாக மாறணும்னு சொல்கிறாரு. அப்போ பிரகாசிக்கணும்னா அங்கே பவுல் சொல்லப்பட்ட பிரகாரம் நான் வீணாக ஓடக்கூடாது, நான் வீணாக பிரயாசம். ஏன்னா வசனத்தை குறித்து நம்ம பார்க்குறோம், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்ல கிடையாது. வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்ல கிடையாது, நீங்கள்ன்றாரு. அப்போ நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நான் தனிப்பட்ட விதமாக நான் வெளிச்சமாக மாறணும்னு பிரயாசப்பட்டு போனோம் மாறணும்னு கேட்டால் மாற முடியாது அப்படிலாம். ஏன்னா அப்படி மாற முடியாது. ஏன்னா வசனம் சொல்ல பிரகாரம் சகோதரர் ஒருமித்து வாசம் படுறது தான் நன்மை இன்பன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பவுல் எடுத்துக்கலாம். இப்போ பவுல் வந்து உலகத்தை சுவிசேஷத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டார், ரொம்ப பாடுபட்டார் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த கிட்டமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலுமே பவுல் தனித்தன்மையாக இருந்திருந்தால் இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? தனியாக இருந்து அவர் இப்படிப்பட்ட பாடுகளை செய்வாருன்னு கேட்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் நினச்சா முடியாத ஒன்று கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா
பவுல் வந்து இந்த அளவுக்கு அவர் வெளிச்சம் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு யார் உதவியாக இருந்தார்? கடவுள் உதவியா இருந்தான்றது நம்மளுக்கு ஓகே. சகோதரர் வந்து அநேக விதமான தருணத்தில் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. அவர் சோகும் பொழுது அவருடைய வைராக்கியத்தை நிறைய இடத்துல நீங்க வசனத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல அவருக்கு வைராக்கியம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது தீத்து, தீமேத்தியு, எப்பாப்பிரேத்து, ஒனாசீமு, பிலேமின் இவங்கெல்லாம் குறித்து பார்க்கும் பொழுது பவுலுக்கு மிகவும் உறுதுணையாக காணப்பட்டவர்கள். யாருமே பார்த்தீங்கன்னா தனித்தன்மையை சத்தியத்தில் வந்து வாழவே முடியாது, வெளிச்சத்தை கொடுக்க முடியாதுன்றது தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம சொல்லப்படுகிறது. அப்போ பவுல் வீணாக பிரயாசப்படாத இருந்தனால தான் பிலிப்பு பட்டணத்துக்கு வசனம் போணுச்சு. அப்போ பிலிப்பு பட்டணத்துக்கு வசனம் போணுச்சுன்னா அவங்க போல அவங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போட்டாங்க, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எட்டாம் போனாங்க, கொரிந்து பட்டணத்துலேருந்து எல்லாத்தையுமே வெளிச்சு இப்படி ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்குது. அப்போ நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீணான விஷயத்தை வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். தொடர்ந்து அப்படி நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பதுன்ற ஒரு பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்கறது அப்படின்ற மாத்திரம் தான் சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்னாரு. ஆனால் சீஷர்களை கேட்டாங்க, பரிசெயரும் கேட்டாங்க, சதுசெயரும் கேட்டாங்க, வேதபாரவங்களை எல்லாமே கேட்டாங்க. ஆனால் கேட்டது அவர் கேட்கறது மட்டும்தான் காதுள்ளவன் கேட்க கடவர்னு சொன்னார்னா கேட்டிங்கன்னா அது பொருள் கிடையாது. கேட்க கடவனை கேட்டிங்கன்னா அதை கேட்டு செயல்படுத்தணுன்றதை தான் அங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே தான் நீங்கள் வந்து வசனத்தை கவனிப்பதுன்னா சரி கவனிச்சாச்சு அதோட மட்டும் போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போ அந்த வசனத்துக்கு ஏற்புரிதான அந்த கவனிக்கிறதான தன்மைகளுக்கு உண்டான விஷயத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது அப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கு எந்த விதமான தருணத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி தரிச்சா 2 கொரிந்தியர் 11:14 படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. சாத்தான் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. தரித்து கொண்டாரா தரித்து கொள்ளுவாரா? கொள்ளுவானே கேள்வி கேட்குறாரு. கொள்ளுவானே அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொள்ளுவாரா கொல்ல மாட்டாரா? கொண்டு இருக்கிறாரா இல்லையா? எனக்கு அநேக சபையில் நிறையா சபையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரித்து கொண்டாரு. அவங்க தரிச்சனால தான் அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தாறுமாறாக போயிட்டு இருக்கிறாங்கன்ற நம்மளுக்கு வந்து நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ உதாரணத்துக்கு நாம்பளும் அந்த 13 வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் வேஷம், மாயமாதமான வேஷம், அதை தரித்து கொண்டால் நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அந்த ஒளியினுடைய பிரகாசம் நம்மளுக்கு வராது அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம குறித்து பார்க்கும்பொழுது இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்னால், முக்கியமாக உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கக்கூடாது? சாரமற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குறித்து பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக நம்ம சொல்லுகிறாரு. யோவான் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்போ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறன்ற வசன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீங்கள் உலகத்தாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணமாக தான் சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்போ நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறேன், ஆனால் நான் உலகத்தான் அல்ல. இது எப்படி இருக்குது? நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கணும்னு சொன்னால் நான் உலகத்தானா இருக்கக்கூடாது. அப்படி உலகத்தானா இருந்தால் நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? ஏன் அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன் உலகத்தானா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்விக்கிட்ட என்ன சொல்லுவோம்? ஏன்னா உலகத்தானா இருந்தால் என்ன? உலகத்தானா இருந்தால் என்ன? மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும், சத்தியத்துக்கு யூஸாக இருக்கும். அப்படி இருந்தால், அப்படி இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன? உலகத்தானா இருக்கலாமே அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு வசனம் சொல்கிறது. ஆனால் தெளிவாக சொல்லுகிறது யோவான் படிக்க வேணாத வசனம் இல்லை, யோவான் 15:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். அப்போ தன்னுடையதை தானும் தனக்கு சார்ந்தவர்களையும் சிநேகிப்பது வந்து உலகத்தின் அதாவது வெளிச்சமாக இருக்க முடியாதுன்றாரு. உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அதாவது தனக்காக என்ன வேணாலும் உலக பண்ணோம், தான் வாழ்கிறதுக்காக எந்த நிலைமையும் எந்த அவதாரம் வேணாலும் எடுக்கும். அப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை வாழ சொல்ல கிடையாது. மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெளிச்சமாக இருக்கணும்.
அதை தான் சொல்லப்படுகிறன்னு பார்க்குறோம். இப்போ உலகத்தானா இருக்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தைக்கு யாக்கோபு 4:4 நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 4:4. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அப்போ முதல்ல அந்த 2 வார்த்தைகள் நம்ம படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வராது. உலக சிநேகிதம் கடவுளுக்கு பகை என்று நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்குன்னு இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த உலகத்தில் நம்ம யாரை சிநேகிப்போம் அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? உலகத்தில் நம்ம யாரை சிநேகிப்போம், யாரை சிநேகிப்போம்? மெஜாரிட்டியை நம்ம யாரை சிநேகிப்போம்? குடும்பத்தை தான் சிநேகிப்போம். அப்போ உலக சிநேகம் பகை அப்படின்னு நம்ம உலக சிநேகம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே உலக சிநேகம் நம்ம சொல்லிடுறோம், நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே நம்ம குறித்து பார்க்கும்பொழுது 1 யோவான் 2:15 நம்ம பார்க்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலக சிநேகம் பகைன்னு குறித்து நம்ம பார்க்குறோம் கடவுளுக்கு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்கன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உலக சிநேகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்கன்னா 2 விஷயம் சொல்லுது. உலகத்தில் நீங்கள் அன்பு கூறாமல் இருந்தாவே முடிஞ்சு போச்சு. அது என்ன உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அப்படின்னா 2 விஷயம் வருது. எது என்ன உலகம், உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதர்களையும் பொருள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஓகே, கடவுள் சகோதரர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோ, ஒரு தகப்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த தகப்பை வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ரொம்ப பிரியமாக செய்கிறாரு. அப்போ எப்போ பார்த்தாலுமே அந்த பையன் கேட்குறது எல்லாமே செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு அந்த தகப்பன் என்ன ஆகிறாரு? எனக்கு எல்லாமே எங்கள் தகப்பன் தான், என் உலகமே யார்? இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்களே இந்த வார்த்தை சொல்கிறாங்களே, என் உலகமே யார்? என் பையன் தான், எங்கள் அப்பா தான். உலகத்திலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க என் நண்பர் தான், எனக்கு எல்லாமே என் நண்பர் தான். அப்போ இதெல்லாம் என்ன தன்மையில் கொண்டு போய் சேவுது? உலக காரியத்தை குறித்து பார்க்கும்போது இதெல்லாம் என்ன தன்மையில் கொண்டு போகுது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அப்படின்னா உலகத்தில்னு பார்த்தீங்கன்னா மனுஷீக சம்மந்தப்பட்டதான உலக அந்த அன்பையும் சொல்கிறாரு. உலகத்தில் உள்ளவைகள்னா உலகத்தில் சார்ந்த பொருள் மீது அன்பு. உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் இதெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதாவது பொம்மையெல்லாம் கூட மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறோம், பொம்மை, கட்லு, சேரு, இதெல்லாம் அன்பா? உயிரே இல்லாத பொருள் மேலே அன்பு கூறுறாங்களே. அப்போ மனுஷ எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்துச்சுன்னா இது என்ன அன்பு? ஏன்னா உலக அன்பு இப்படி தான் இருக்கும், அதை சார்ந்த அன்பு அப்படி தான் இருக்குன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 16:26 சொல்லுகிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இப்போ இந்த தன்மையெல்லாம் குறித்து பார்க்குறீங்க. யார் சொல்கிறாரு? தன் தகப்பன் 1, தன் தாய் 2, மனைவி 3, பிள்ளைகள் 4, சகோதரர் 5, சகோதரர் 6, அடுத்தது 6ஓட சேர்த்து 7. கடவுளுடைய 7 குணமும் உனக்கு வேணும்னா அந்த 7ஐயுமே நீ வெறுக்கணும்னு தான் சொல்கிறாரு. ஸோ இவங்களாம் எந்த லிஸ்ட்டில் வராங்க? இவங்களாம் எந்த லிஸ்ட்டில் வராங்கன்னா அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா உன் வீட்டாரே, இவங்க எல்லாமே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வராங்க நம்ம பார்க்குறோம். அப்போ உலக சிநேகம் பகைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஏன் இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காக சத்தியத்தை விட்டு விலகி போனவங்க ஏகப்பட்ட பேர் இந்த நாளில் நான் பார்த்துருக்கேன், நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தை பிரியப்படுத்தி கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மறந்துடுறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாய் யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஆசை முதல் கொண்டு வெறுத்தா மாத்திரம்தான் அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்ன்ற ஒரு விஷயத்தாங்க சொல்லப்படுகிறான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கின்ற இன்னொரு தன்மை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது மத்தேயு 5:15-16 படிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஸோ அங்கே சொன்னார் மத்தேயு 5:14 சொல்லி பார்க்கும்பொழுது உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க கடவுன்னு சொன்னார்.
நம்ம குறிச்சு நம்ம பார்ப்போம். உங்கள் வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த வெளிச்சத்தை தான் இங்க கொண்டு வந்து சொல்றாரு. 5:16 சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கணும். இது வெளிச்சம் இல்ல, நீங்க டிரான்ஸ்லேஷன் போட்டீங்கன்னா இது உங்களுடைய விளக்குன்னு தான் வரும் வசனம் அப்படின்னு நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அப்ப இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அல்லது உங்கள் விளக்கு அவர்களுக்கு முன்பு பிரகாசி கடவுது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம கடவுளை மகிமைப்படுத்தணும். இப்போ கடவுளை மகிமைப்படுத்தினா மகிமைப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துகிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ நற்கிரிகளை செய்து கடவுளை நம்ம மகிமைப்படுத்தணும்னு வச்சுக்கோ. இப்போ கடவுளை மகிமைப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்துறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது யோவான் 15:8 நம்ம முதலாவது படிப்போம். யோவான் 8:15. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப இவ்விதமாய் நற்கிரிகளை நீங்க உலகத்திற்கு பிரகாசிக்க வேணும்னு சொல்றாரு. அங்க அந்த அந்த விஷயத்தை தான் இதோட ஒப்பிடுகிறாரு. நீங்க அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படுவார். அதோட மாத்திரம் நிறுத்தாத படிக்கு எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நட்கினுடைய வெளிச்சத்தை காட்டினாதான் சீஷர்னு சொல்றதுக்கு ரூல்ஸே இருக்குது நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நற்கிரிகள் நம்மகிட்ட காணப்படலைன்னா நாமளும் சீஷர் தான், நாமளும் கிறிஸ்தவன் நம்ம வேணா சொல்லிட்டு போகலாம். அவர் ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்டா ஏத்துக்க மாட்டார். அப்ப நற்கிரிகள் நம்ம செய்யணும். ஸோ எப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது தொடர்ந்து நம்ம அப்படியே படிக்கலாம். அதிலே 5 படிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நீங்க கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் எது கூட நீங்க ஒப்பிடும் பார்க்கணும். தண்டில் மேல் இருக்கப்பட்ட விளக்க நீங்க பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், மலையில் மேல இருக்கிற பட்டணத்தை பார்க்கணும். அங்கதான் சொல்லப்படுகிறாரு, நானே திராட்சை செடி. உதாரணத்துக்கு சொல்லப்படுறது நான் மரம், நீங்க கிளைகள். அவர் ஒருத்தர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பார். அப்ப நிலைக்கலனா அப்ப அந்த தண்டில் மேல வச்சா மட்டும்தான் நீங்க விளக்க வெளிச்சம் வரன்றதை இந்த வசனத்தை நீங்க ஒப்பீடாக பார்க்கணும். இது ஏன்னா இது உதாரணமே தொடர்பு எல்லாமே ஒட்டுக்கா வருதுன்னு பார்க்கிறோம். அப்ப நீங்க நற்கிரிகளை செய்ய வேண்டாம், நீங்க கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்க கிறிஸ்துவனுடைய தன்மைகளுக்குள்ளாக அடங்கி இருக்கணும், அவருக்கு மேலாக இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்ப என்ன இல்லாமல், கிறிஸ்து அல்லாமல், அந்த மலையாகிய கிறிஸ்து அல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறார். அதுல 4 படிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க கூடாது போல. தானாய் நீங்க தானால கொடுக்க முடியாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நீங்க அவரில் நிலைச்சிருக்கணும், அவர் மேல இருக்கணும், தண்டில் மேல இருக்கணும், மலையில் மேல இருக்கணும், திராட்சை செடி மேல இருக்கணும். நீங்க மணல் மேல இருக்கிறீங்களா இல்ல கண்மலை மேல இருக்கிறீங்களான்றது எல்லாமே உதாரணத்துக்கு நீங்க இந்த எல்லாமே தொடர்புடையதான வார்த்தை தான் அவர் சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க தானாலா கனி கொடுக்க மாட்டீங்க, நான் தானா போய் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னேன்னா முடியாது. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா ஒண்ணு சகோதரோட இணைந்து சகோதரோட அந்த கடவுளுடைய தன்மைகளை குறித்து நம்ம எப்படி கேட்டீங்கன்னா ஒற்றுமையா செயல்படணும் ஒண்ணு. ரெண்டாவது அப்படி ஒற்றுமையா செயல்படும் பொழுதுதான் நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு தன்மைகள் அமையும். ஸோ கடவுளை நீங்க மகிமைப்படுத்தினாதான் இயேசு கிறிஸ்துக்கு சீஷர் என்ற தன்மைகள் அங்கே கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். அதிலே 9 படிக்கலாம். 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் சொல்றாரு, நற்கிரிகளை சொல்றாரு. அந்த வெளிச்சம் என்னன்றதை தான் இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அந்த நற்கிரிகளை குறித்து பார்க்கும்பொழுது தான் நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்லாத படிக்கு 10-15 நம்ம படிக்கலாம். அப்படியே நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப இங்க மெயினா சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு அன்பு அன்புன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க நற்கிரிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 12-12-5. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இதுதான் நற்கிரிகள்.
இதுதான் உலகத்துக்கு வெளிச்சமாய் தரக்கூடியதான தன்மைகள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி படிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப சீஷர்ல சொல்லுகிறாரு, சீஷர்கள் அன்பாய் இருக்கிறார்கள். சீஷர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சிநேகிதர் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. நம்ம குறித்து பார்க்குறோம். ஒருவர் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நம்ம குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சிநேகிதன்னு சொல்லி சொன்னார். ஓகே, நம்ம தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து சிநேகிதன்னு ஒருத்தர் குறித்து சொல்லும் பொழுது, ஏன்னா வேதத்தில் வந்து கடவுள் சிநேகிதன்னு சொல்கிறவ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் சொல்ல மாட்டார். சிநேகிதர் அப்படின்னாவே அதுக்குண்டான ஒரு தன்மைகள் காணப்படணும். இப்போ உதாரணத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இவன் என்னோட சிநேகிதர். இப்போ சகோதரன்ற தன்மை வேற. சகோதரன்ற தன்மைக்கு என்ன சொல்லுவோம்? அண்ணன் தம்பின்ற ஒரு பொருளை நம்ம சொல்ல போடுவோம். ஆனால் சிநேகிதர்னா நண்பன். ஆங்கிலம் பார்க்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம குறித்து ஃப்ரெண்டு அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சிநேகிதன்னு சொல்கிறாரு. சிநேகிதர்னா அவர்களுக்கு தன்மை வேணும்ல, சும்மா சிநேகிதன்னு சொல்லிட முடியுமா? அப்போ அவர்களுக்கு என்ன தன்மை வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா அவங்களுக்கு தன்மை இருந்தனால தான் சிநேகிதன்னு சொல்கிறாரு. சும்மாலாம் யாரையும் பார்த்து சிநேகிதன்லாம் சொல்ல முடியாது. ஒரு யாரோ ஒருத்தர் ஒன்றும் ஒரு ரெண்டு தாட்டி பழகிறாங்க, 3 தாட்டி பழகிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவனு தான் சொல்லுவோம். ரொம்ப பழகமானதான் என்ன சொல்லுவோம்? என்னுடைய ஃப்ரெண்டுங்க இவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சிநேகிதன்னு சொன்னால், சிநேகிதருக்குன்னு உன்னோட தன்மைகள் வேணும். சும்மாலாம் சிநேகிதன் யார்ட்டையும் சொல்ல முடியாதுங்க. அப்போ சிநேகிதனா என்ன வேணும்? அது கொடுக்க போகிறாங்க, அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீதிமொழிகள் 22:11 நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவர்களுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். சீஷர்கள் இந்த தன்மை ஆனார்களா இல்லைங்களா? சீஷர்கள் இந்த தன்மையா மாறினாங்களா இல்லையா? சுத்த இருதயத்தை விரும்புகளுடைய உதடுகள் இனிமையானவைகள். அப்படியே நம்ம அதிலே நம்ம திருவிழியத்தில் படிக்கலாம். அப்படி அடுத்த ஸ்லைடு. நீ சுத்தமான இருதயத்தையும் கருணை மிக்க வார்த்தைகளையும் விரும்புகிறவனாயிருந்தால் அரசனும் உனக்கு நண்பன் ஆவான். அப்ப சுத்தமான இருதயமா நம்ம மாறினா முதலாவது நம்மள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? அசுத்தமான செய்கை காணப்படக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்பொழுது கடவுளுக்கு பிரியமா இல்லாத எந்த செயலுமே செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாதுன்ற உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கருணை மிக்க வார்த்தையா இருக்கணும். இந்த கருணைக்குள்ளார சகலமும் அடங்கும். இந்த கருணைக்குள்ளார அன்புல இருந்து எல்லாமே வரணும். அப்ப நீ ஒரு மனுஷன் மேல நீ கருணையா இருக்கிறனா நீ எப்படி இருப்ப? அவன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்ட. அவனை வந்து உன்னுடைய சுய காரியங்களுக்காக பயன்படுத்த மாட்ட, சுய காரியங்களுக்காக பேச மாட்ட. சுய காரியங்களை வந்து பார்த்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை எந்த விதமான தருணத்திலையும் பயன்படுத்த மாட்டோம். அப்போ கருணை என்ற ஒரு பொருள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வித தருணத்திலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் நல்லா இருக்கணுமே முடிவு பண்ணுறது தான் கருணை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிநேகிதனா ஆவண வேணும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது என்ன வைத்தினா நீ சுத்த இருதயமாக இருக்கணும். சீஷர்கள் ஆனார்களா இல்லையா? பேதுரு சொல்லும் பொழுது என் கைகளை மாத்திரமில்லை என் கால்களையும் கழுவுன்னு சொல்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பேதுருவை பார்த்து? நீங்கள் எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்க. சுத்தமானாங்களா இல்லைங்களா? சுத்தமா இருந்தனாலதான் கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சிநேகிதர் ஆனார்கள். எல்லாத்தையுமே அவர் கூட தாவீதை குறித்து சிநேகிதன் சொல்லியிருப்பாரு, ஆபிரகாமை குறித்து பார்த்துருப்போம் சிநேகிதன் சொல்லியிருப்பாரு. மற்ற வேதத்தில் வந்து இன்னும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே சிநேகிதன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சிநேகிதன்ற ஒரு பொருள் எப்படின்னு குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்க்கும்பொழுது ஒளிவு மறை இல்லாததான் சிநேகிதர். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவிட்டிருந்து நான் என்னென்ன கேள்விப்பட்டேன் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். சிநேகிதன்ற ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பின் தன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். என் பிதா என்னன்னு என்கிட்ட சொன்னாரோ ஒன்று கூட நான் உங்களோட விடாமல் எல்லாமே சொல்லிட்டேன், அதனால தான் நீ சிநேகிதர் அப்படின்னு சொல்கிறாருன்னு இப்போ பார்க்குறோம். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சிநேகிதன் ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்பொழுது சில இடத்துல தான் அப்பா கிட்ட, தான் அம்மா கிட்ட, தான் மனைவி கிட்ட, தான் குடும்பத்தில் சொல்ல முடியாத விஷயத்த கூட தான் சிநேகிதத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியுங்களா? சிநேகிதத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிநேகிதனுடைய தன்மைகள் அவ்வளவு. அப்போ சிநேகித ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிநேகிதன்னு சொல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம சுத்தமானவர்களாக இருக்கணும். அந்த சுத்தமானவர்களாக இருந்தால் தான் நம்ம அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க தன்மையாய் நம்ம மாறுவோம் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம குறித்து நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாத்திரமல்லாதபடிக்கு
நம்ம அப்படியே படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த அன்பு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அது கனிகளை நம்ம குறித்து பார்க்குறோம். இங்கே அன்பு என்ன சொல்லப்படுகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ ம். தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்ப அன்பு கனிகளை குறித்து நம்ம பார்த்தோம். இங்க அன்பு என்ன சொல்லுகிறது? பகலுக்குரியவராகிய நாங்கள். பகல்ன்றது ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப வெளிச்சத்தின் கனி, வெளிச்சத்தின் கனி என்னன்னு குறித்து பார்க்கும். வெளிச்சம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னாவே தெளிவு தான். வெளிச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தடவி பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. இருளாகிற ஸ்தலமாக அது வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா தெளிவு. நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும் பொழுது 1 யோவான் வசனம் இல்லை, 1 யோவான் 2:10 படிக்கும் பொழுது தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனே ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பு காணப்படணும், விசுவாசம் சொல்லப்படுகிறது. இதை அடுத்தது குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவே நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ பகலுக்குரியவர்கள் நாமே தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க அவசத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். எபேசரில் வரும்பொழுது மார்க்க அவசத்தை எதை சொல்லப்படுகிறது? எபேசரில் வரும்பொழுது மார்க்க அவசத்தை எதை சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எபேசர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தாங்க வசனம்ல குறித்து பார்க்கும்பொழுது சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க அவசத்தை. அப்ப நீதி என்னும் மார்க்க அவசம் இங்க என்ன வருது? நீதி என்னும் மார்க்க அவசம் இங்க என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம், அன்புன்னு பார்க்குறோம். அப்ப நீதி எது? இந்த இடத்த வசனத்தை சொல்ல மாட்டேங்குது. நீதி அங்க நீதி என்னும் மார்க்க அவசம்ன்றாரு. அப்ப நீதி எது? கடவுளுடைய வார்த்தை. அப்ப நீதி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வசனத்துல ஒப்பிடாக பார்க்கும்பொழுது அன்பு, விசுவாசம், நீதி அது எங்க வச்சுக்கணும்? மார்க்க அவசமா உங்களோட நெஞ்சில வச்சுக்கணும்னு சொல்றாரு, உங்களுடைய இருதயத்துல வச்சுக்கணும்னு சொல்றாருன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவே அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்கும்பொழுது அதுலேயே எபேசியர் 6:17 பார்க்கும்பொழுது ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தலைச்சீரா என்னதுன்னு பார்க்கும்பொழுது ரட்சணியன்னு சொல்லப்படுகிறது. இங்கே என்ன பண்ணுதுன்னா ரட்சணிய நம்பிக்கை. அப்போ ரட்சிப்பை நீங்கள் பட வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாத படிக்கு. ஏன்னா நீதிமன்றம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். மரணமே நேரிண்டாலும், சேவனை குறித்து நம்ம பார்க்குறோம், மரணமே நேரிண்டாலும் கிறிஸ்துவுக்காக, கடவுளுக்காக நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். விசுவாசம் எங்கே காணப்படுச்சு? ஏன்னா விசுவாசம் இங்கே மார்க்கவசம் பார்க்குறோம். எபேசில் எங்கே சொல்லப்படுது? கேடயமாகிய. அப்போ கையில் இருக்கிறது எங்கே வரணும்? நெஞ்சில் இருந்தால் தான் ஃபஸ்ட்டுக்கு கைக்கே வரும். நீ எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் ஃபஸ்ட்டு உன் இருதயத்தில் இருந்தால் தான் கைக்கே வரும். இருதயத்தில் இல்லைன்னா கைக்கு வராது. அப்போ விசுவாசம் என்ன கேடகம் அங்கே கையில் பிடிச்சாங்க, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்குது. அப்போ உன்னுடைய வார்த்தை நீ இருதயத்தில் வச்சா தான் ஃபஸ்ட்டு கைக்கே போகும். ஃபஸ்ட்டு இருதயத்தை நீ சுத்தப்பரிச்சு பண்ணாதான் கையின் கிரிகள் செம்மையாகும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கணும். ஸோ இதே தான் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது யோவான் 12:46 வசனம் இல்லை, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர் எவரும் இருள் இல்லாத படிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன்னு குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பு, விசுவாசம், இந்த ரட்சிப்பு தன்மை இதெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா இதனோட வெளிச்சத்தினுடைய தன்மைகள் தான் நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்தில் கேட்டார் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் இதே விஷயத்தை தான் அங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட கேட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அங்கே இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்ன பண்ணாங்க? கனிகளை நீங்கள் வந்து மனம் திருமணத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? உதாரணத்துக்கு நம்ம படிக்கலாம், மத்திய 21:33-34 நம்ம படிக்கலாம். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். இந்த ஊமைகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்த சம்பவங்கள் என்ன? அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க பிடிச்சி சங்கரிச்சிடுறாங்க, கொன்று போடுறாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புதுன்னு சொல்கிறீங்களே, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டை சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா வேத பாருகிற இன்னும் கல்லை எழுத்தானின்னு வரும். வேதம் எங்கள்கிட்ட காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. வேதம் காணப்படுகிறதுனா வேதம் என்பது வெளிச்சம்.
உங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளை நீங்க நடக்கலான்னு கேள்வி கேட்டா அங்க என்ன பண்றாங்க? கொணர்றாங்க. இப்ப நம்ம இதே ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்மள்ட்டே ஒப்பிட பார்க்கலாம். இப்ப சத்தியத்துக்குரியவன்னு நம்ம சொல்றோம். சத்தியத்துக்குரியதான செயலை நம்மள்ட்ட காணப்படலாம் யாராச்சும் நம்ம கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சரிப்படுத்திக்குவோமா, கொல்லுவோமா? சரிப்படுத்திக்குவோம். சரிப்படுத்திக்கணும்னு சொல்றோம். சரிப்படுத்திக்கிறோமா? உதாரணத்துக்கு நம்ம சரிப்படுத்தலையோன்றதோட அவங்களுக்கு நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக நம்ம கொடுப்போமா அப்படின்னு கேள்வி கேட்டா? ஏன்னா கேள்வி கேட்டதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டனால தான் அவங்கள கொன்னாங்களே. அப்ப காரணம் என்ன? அவங்கள்ட்ட கேள்வி கேட்கற அவங்க என்ன வேணாலும் எந்த விதி வேணாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா மனதுக்கு கேட்டபடி நடப்பாங்க. ஆனா கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப கேள்வி கேட்டனால தான், வசனத்தை வச்சு கேள்வி கேட்டனால தான் நீங்க வேதம் உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்றீங்க, வெளிச்சம் உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா வெளிச்சத்தின் தன்மையை நீங்க நடக்கல, இருளின் தன்மையா நடக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கும்பொழுது அவரை பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு ஃபைனலாக நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் ரோமர் 1:21 நம்ம படிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப அவரை அறிந்தும் அவரை கடவுள் என்று மகிமைப்படுத்தாமல் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்து, ஸோ இதே இதுல கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்க்குறோம். அப்ப கடவுளை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கான தன்மை நம்ம, ஏன்னா மகிமைப்படுத்த நம்ம குறித்து பார்த்த நற்கரிகளை செய்யணும். அதுதான் விளக்கு. உலகத்தை நீங்க வெளிச்சமா இருக்கீங்கன்னா நீங்க நற்கரை தான் விளக்கு. அந்த விளக்கா நீங்க எரிய வேண்டும் என்றால் உங்கள்ட்ட அன்பு, விசுவாசம் இதெல்லாம் காணப்படுகணும்னு குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் படிக்க இவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உணர்வு உள்ளவர்களா இருக்கணும். அப்போ உணர்வு இல்லைன்னா என்ன ஆயிரும்? உங்களுடைய இருதயம் இருளடைந்துன்றாரு. அப்போ உணர்வு நம்மளுடைய வாழ்க்கை தளத்தில் ரொம்ப அவசியம். அப்போ உணர்வு காணப்படுகிறதா? ஏன்னா கடவுளை தெரிஞ்சும் கடவுள் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலும் வந்து தங்கள் சிந்தனைகளை வீணரானார்கள். நம்மளுடைய சிந்தை மட்டும் சரியா இல்லைன்னா, நம்ம சிந்தை வந்து நம்ம வேற ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேற கடவுளை நோக்கி போனால் சரிப்பட்டு வராது. ஏன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம் அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் நீதிமொழி ஒரு இடத்துலோம் அநேக விஷயம் நம்ம தவறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிந்தை நம்ம தவறாக வச்சுக்கிறதுனால தான் அநேக விஷயம் தவறுதுன்னு பார்க்குறோம். அப்போ அநேக நம்ம விஷயத்தை நம்ம தவறுகிற விஷயம் என்னவென்று பார்க்கும்பொழுது நம்ம சிந்தை தூய்மையாக வச்சுக்கிறது இல்லை. குறிப்பாக கிறிஸ்து இயேசுவை தேடாமல் நம்ம வேற ஏதோ தேடிக்கிட்டு இருந்தால் நம்ம சிந்தை தூய்மையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இருதயம் அடையும். அப்போ இருள் அடையணும் குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ உணர்வு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் ரொம்ப அவசியம் நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்க கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ளலை, கடவுளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் கடவுளுக்கு கொண்டான செயல் அவங்கள்ட்ட காணப்படுகிறது. ஆனால் நம்ம லூக்கா 6:46 நம்ம குறித்து பார்க்குறோம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நம்ம கடவுளையும் அறிஞ்சிருக்கிறோம், குமாரனையும் அறிஞ்சிருக்கிறோம். அவங்கள காட்டிலும் நம்ம விசுவாசத்தில் வந்து அறிஞ்சிருக்கோம் நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து இயேசுவை தான் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்? நான் சொல்கிறத நீங்கள் செய்யலை, நீங்கள் மனசும் மாமிசம் விரும்பினபடி செய்கிறவர்களாய் காணப்பட்டால் எப்படி நீங்கள் என்னை வந்து பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ கடவுளையும் குமாரனையும் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுகிறவ அவர் சொன்னபடி செய்யணும். சொன்னபடி செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பலனும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மத்தேயு 5:15 குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த விளக்கு தண்ணீர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இதே காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது மார்க், லூக்காவில் மட்டும் நம்ம பார்த்து இந்த பாடத்தை முடிச்சிடலாம். மார்க் 4:24 நம்ம படிக்கணும். மார்க் 4:21. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். மார்க் 4:21 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? மத்திய 5:15 குறித்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கிறாரு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம்? மத்தியக்கும் மார்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காணப்படுகிறது. என்னது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மத்தியில மரக்காலிகள் மட்டும்தான் வரும், கட்டில் வராது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது மார்க்கு மரக்காலையும் சொல்லப்படுகிறாரு,
கட்டிலையும் சொல்லப்படுகிறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை வந்து அவர் எங்கே போதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கடலோர அருகேயுமே போதிக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து மலையின் மேலே போதிச்சார், இது கடலோரத்தில் போதிச்சார்னு வந்து முன்பு வசனத்தில் இங்கே படிக்கலாம். ஸோ இந்த வசனத்தை அவர் சொல்கிறதுக்கு முன்பதாக எந்த வசனத்தை தொடர்புடையதாக அவர் சொல்லிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா மார்க் 3-20 முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்குங்க. மார்க் 3-20 குறித்து பார்க்கும்பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதை விதைக்கிற அந்த மனுஷகுமாரன்னு சொல்கிறார், அதாவது விதையை குறித்து பார்க்குறாரு. அந்த விதையை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே வராருன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ அந்த விதையினுடைய தன்மைகளை குறித்து பார்க்கும்பொழுது 3 தன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு போகிற தன்மையாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கெட்டு போகிற தன்மை தான் எதுன்னு குறித்து பார்த்தீங்கன்னா மரக்கால். அப்போ அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய மரக்காலாக மூடி வச்சுறாங்க, இதுதான் அடையாளமாக சொல்லிட்டு வராங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மரக்கால் மூடி வைக்கிறவர்கள் அந்த நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான் யார்? உலகத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறார்கள். அப்போ 3-20 வந்து அதுக்கு தொடர்புடையதாக காணப்படுகிறது. 22வது வசனத்தை குறித்து பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த வெளியரங்கமாகாத அந்தகாரமும் இல்லை அப்படின்ற வசனத்தை வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி 24-25 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் வந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம லூக்கா 8:14 நம்ம படிக்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இப்ப மார்க்குக்கும் இது ஒரு டிஃபரன்ஸ் வருது. இது என்ன சொல்றாரு? உள்ளே பிரவேசி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்து பாத்தீங்கன்னா ஒன்மையில சொல்லும், இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். அப்ப இதை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அங்க மரக்காலன்னு சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு? பாத்திரம் அப்படின்னு சொல்றாருன்னு இப்ப பார்க்குறோம். அப்ப மூடுறதுக்கு என்னது? அதாவது அந்த வெளிச்சத்தை மூடுறதுக்கு என்ன வருது? ஒரு பாத்திரம். அப்ப அதாவது உதாரணத்துக்கு தான் சொல்றாரு, அப்படி மூடுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி தான் அங்க எழுப்புறாருன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்ப பாத்திரம் என்பது யாரு? பாத்திரம் என்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுல் வந்து பிடிக்கிற பார்த்தீங்கன்னா மனுஷர்களை குறிச்சு தான் பார்க்குது. அப்போ மூடுவார்களா? இப்போ பாத்திரத்தை விளக்கை வச்சு மூடுவார்களா அப்படின்னு கேட்டால் மூடுவார்களான்னு கேட்டால் மூடினாங்களா இல்லையா? மூடினாங்களா இல்லையா? வெளிச்சத்தை தராதபடிக்கு தடை பண்ணாங்களா இல்லையா? தடை பண்ணாங்க. அப்போ அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, வீட்டில் இருக்கிற வெளிச்சத்துக்கு நீ அப்படி பண்ண மாட்டீங்க, இப்படி ஏன் பண்ணுறீங்கன்னு உதாரணத்துக்கு தான் அங்கே சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் இந்த வசனத்தை லூக்கால சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5-15 பார்த்தீங்கன்னா ஊமையை குறித்து சொல்கிறாரு. அப்போ 3 நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்காலால் மூடி வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறது பார்க்குறோம். அந்த மரக்கால் கட்டில அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அந்த நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறதுக்கு முன்பதாக லூக்கா 8:17 நம்ம 18 நம்ம படிக்கலாம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதைத்ததை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்ப எல்லாமே ஒரு நாளைக்கு வெளியரங்கமா ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு நம்ம பார்க்கிறோம். வெளியரங்கமா ஆகுதுன்னா தெரியும், அது நம்ம பின்வரும் காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இங்க வசனம் 18 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். உள்ளவர் எவரோ அவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர் எவரோ அவருக்கு தனக்கு உண்டானது நினைக்கிறது எல்லாம் அவரிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறன்னு பார்க்குறோம். இது நீதியா? உள்ளவர் எவரோ கொடுக்கப்படுன்றது நீதியா? இல்லாதவர்கிட்ட இருந்து உள்ளதையும் எடுத்து கொடுப்படுறது இது நீதியா? நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு போய் என்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் இருக்குது, உங்கள்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. இப்போ 1000 ரூபா இருக்கிறவங்ககிட்ட வந்து 10 ரூபா கொடுப்போமா, இல்லை 10 ரூபா இருக்கவங்கள்ட்டையும் மறுபடியும் எடுத்துக்கோமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உலகம் என்ன பண்ணோம்? இப்படி தான் பண்ணோம். ஆனால் கடவுளோட நீதி என்ன சொல்லுகிறது? ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தாளந்தை என்ன பண்ணிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. நம்ம பார்க்குறோம். எபேசியர் 5:10 படிக்கணும். எபேசியர் 5:10 நம்ம படிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். படிக்கலாம், அப்படியே பாருங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சமாய் இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப
வெளியரங்கமாகுது அப்படின்னு சொல்றாருல, வெளியரங்கமாகிறதுன்ற பொருள் என்ன? அது ஒரு நாளைக்கு வெளிச்சமாகுதுன்னு தான் சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். நீங்க எவ்வளவுதான் எப்படி தான் நன்மையாக காட்டிக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு என்ன வரும்? அது வெளியரங்கமா ஆகும். 1000 வருட அரசாட்சியில் கிடையாது, இப்பயே ஆகும். நம்ம என்ன பண்ணாட உண்மைத்தன்மை வெளியாகுமா இல்லையா? கண்டிப்பா உண்மைத்தன்மை வெளியாகும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அதுலேயே நம்ம அப்படியே 14 படிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப முன்பு சொல்லப்பட்ட அந்த 4 வசனத்துக்கு உண்டான தன்மைகளை குறித்து தான் பார்க்கும்பொழுது இங்க சொல்லப்படுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு மரக்கால் என்பது மூடி வைப்பது, கட்டில் என்பது என்னது? கட்டில் கீழே வைப்பது, அது மூடுவது. உதாரணத்துக்கு கட்டில் எதுக்கு? நித்திரை பண்றது, தூங்குறதுக்கு தானே சொல்லப்படுகிறேன்னு கேட்டேன். அதான் சொல்லுகிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நற்கிரிகளை செய்யாம இருக்கிறவங்க எல்லாமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? நித்திரையில தான் இருக்கிறாங்க. அந்த நித்திரை அப்படியே நித்திரையா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எந்த நித்திரையா போயிடும்? மரண நித்திரை காணப்படுதுன்னு சொல்கிறாரு. அப்ப நீங்க தூங்குகிற மருத்துவரை விட்டு எழுி நற்கிரிகளை செய்ய, கிறிஸ்துவ மேல இரு, கிறிஸ்து சொன்ன உபதேசம் நட, வேற விஷயத்த நீ வந்து நடக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒருவேளை நீ நடந்தீங்கன்னா என்ன பண்றாரு? கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பாரு. அப்ப நீ செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முயற்சி பண்ணு. எந்த விதத்திலையுமே செய்யறதுக்கு முயற்சி பண்ணாம செய்யற மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம வச்சு நம்ம பார்க்கணும். அப்ப தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழு. ஏன்னா கட்டில கீழே யாராச்சும் கொண்டு போய் விளக்கு வைப்பாங்களா? ஆனா இன்னைக்கு அநேகர் நற்கிரிகளை செய்யாம போனாங்கன்னா கட்டில கீழே தான் வச்ச மாதிரி கணக்கு, மரக்கால தான் மூணு கணக்கு. அநேகர் இன்னைக்கு நிறைய பேர், உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்துக்குள்ளாக இருந்துட்டு பின்வாங்கி போனவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கணும். சத்தியத்துக்குள்ளாக இருந்தே பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட்டவர்களா இஸ்ரேல் ஜனங்க. நீங்க வெளிச்சருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உங்கள்ட்ட இருளு காணப்படுகிறது. அப்ப இருளு காணப்படுச்சுன்னா நீங்க எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைங்க நீங்க வந்து சொல்ல முடியும்? சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க லூக்காவில் நம்ம படிக்கலாம். லூக்கா 11:16, லூக்கா 11:33 படிக்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இந்த இடத்துல ஒரு என்ன பண்றாருன்னா ஒரு டிஃப்ரெண்டா சொல்லுகிறாரு. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது, அதாவது கட்டில்ன்ற வார்த்தைக்கு என்ன வந்துருச்சு? மறைவிடம் அப்படின்னு வந்துருச்சு. மரக்காலின் கீழாவது அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்ப வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள், ஒரு இடத்துல ஒரு சில முன்பு வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்மையில வரும், இங்கே பன்மையில வரும். இது ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறவர்கள் யாரு? சீஷர்கள். அதான் சொல்றாரு, ஒன்மையிலேயே வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்மையில வருது. அப்போ ஒன்மையில வருது பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறவங்க தான் வெளிச்சம் கொடுப்பாங்கன்னு சொல்றாருன்னு அங்க வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதை விளக்கு தண்டில் மேல் தான் வைப்பான். அதுதான் நீதி, அதுதான் கரெக்ட். அப்ப விளக்கு தண்டு எங்க இருக்கும்? உதாரணத்துக்கு எங்க உயரமான இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் விளக்கு தண்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இந்த வசனத்துக்கு சொல்றதுக்கு முன்பதாகி உதாரணமா பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அப்படியே நம்ம லூக்கா 11:34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்ப கண்ணானது சரீரத்தின் விளக்காய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விஷயம் நம்மளுக்கு தெரியணும். என்ன கண்ணானது விளக்கா இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு விளக்குன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை கூட நம்ம சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கணும். வசனத்தை வந்து விளக்கு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்க, அதாவது நான் கண்ணானது விளக்கு. அப்போ நம்ம கண் தூய்மையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கண் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் மேலே இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்டில் மேலே தான் வைப்பாருன்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த கண் எங்கே இருக்குது? கண்ணு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தலையில் இருக்குது. அப்போது ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மலையில் மேலே இருக்குது. விளக்குனா மலையில் மேலே இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிரகாசமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ தலையில் மீது இருந்தால் தான் கண்ணு எங்கே இருக்கும்? இது ஏன் உதாரணம் சொல்ல பார்க்குதுன்னா, கண்ணுக்கு தலை எப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டு மாதிரி, உதாரணத்துக்கு மலை மாதிரி. கழுத்து எங்கே தான், தலை எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கழுத்து சரீரத்துக்கு மேலே தான் இருக்கணும். இதுதானே நீதி. இது எப்படி இந்த மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த வெளிச்சத்தை, அதை தான் சொல்கிறாரு. அவங்க தண்டு எப்படி
விளக்கை கொளுத்தி தண்டில் மேலே எப்படி வைப்பார்கள், அதுதானே நீதி. அப்ப சரீரம்னா எப்படி, சரீரம் எப்படின்னா சரீரத்துக்கு தண்டு எது, தலை. அப்ப தலையில மேல தானே இருக்கணும். அப்ப நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கணும், தலையை மகிமைப்படுத்துகிறதான செயல இருக்கணும். எந்த தலைய, கிறிஸ்து என்கின்ற அந்த தலையை மகிமைப்படுத்தணும், அதுதானே நீதி. அதை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டு நம்ம எப்படி பண்றோம். 35 அப்படியே படிக்கலாம், 35 36. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் இருபுறத்திலும் இருளுடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். அப்ப 36 வசனம், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல. உண்மையாலுமே நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்தவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம குறித்து பார்க்குறோம். இது ஏன் நம்ம குறித்து பார்க்கும்போது தான் அந்த விளக்கு நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கறது போல சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ சரீரம் வெளிச்சமாக இருக்கணும்னா விளக்கு என்ன பண்ணும். உதாரணத்துக்கு தமிழில் ஒரு சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். கணவன்ற ஒரு வார்த்தைக்கு தமிழில் ஒரு சொல்லுவாங்க, அர்த்தம் சொல்லுங்க, தெரியுங்களா? உண்மையிலுமே டீச்சர் படித்தவங்களுக்கு தெரியும். கணவன்ற வார்த்தைக்கு தமிழில் ஒரு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கணவன்ற வார்த்தைகளுக்கு தமிழில் ஒரு சொல்லு இருக்குது. அதாவது கண் அவன், தமிழ்ல கண் அவன், கண் அவன், கண் அவன்றதா கடைசியில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா கணவன். அப்ப கணவனுக்கு உன் கண்ணை யாருன்னு கேட்டீங்கன்னா கணவன் தான். உதாரணத்துக்கு தமிழ் சொல்லு அதுதான், உன் கண்ணை யாருன்னு கேட்டீங்கன்னா கணவன் தான். அப்ப நம்மளுடைய தலையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணை எப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவா காணப்படணும். நம்ம கண்ணை எப்படிப்பட்டவனா இருக்கணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதான கண்ணா இருக்கணும். அப்பதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற கண்ணா இருந்தால் தான் நம்ம எப்படி இருக்கிறோம், தண்டின் மேல இருக்கிறோம், தலையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க உதாரணத்துக்கு கண்ணை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை இது பார்த்தீங்கன்னா லூக்கால சொல்லப்படுகிறது. ஆனால் இதே வசனத்தை கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லப்படுது. அது மலை பிரசங்கம் தான். அதாவது விளக்கு தண்டின் மீது இருந்தது 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, 5ஆம் அதிகாரம். ஆனால் நீங்கள் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அங்கே கண்ணை குறித்து சொல்லும் பொழுது ஒரு விதமான காரியத்தில் லைனாக ஒப்புமையாக படுத்திட்டு அடுத்து சொல்லப்படுகிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 6:19-21 என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பொக்கிஷத்தை எங்கேயே சேர்த்து வைக்கணும். ஏன்னா உன்னுடைய கண்கள் எங்கே என்ன தேடுது, எதை நோக்கி தேடுது, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமா அப்படின்னு அது தொடர்படி தான் சொல்லுகிறாரு. அடுத்த மாத்திரமல்ல, அதை படிக்கி மத்திய 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்தால் உன்னுடைய விளக்கு எப்படி பற்றும், நற்கிரைகள் அவிஞ்சு போயிடும். நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க மாட்ட, தண்டின் மேல் இருந்தால் தான் வெளிச்சம் காணும். அது அணிஞ்சிச்சுன்னா கூட விளக்கு அணிஞ்சிருச்சுன்னு பற்ற வைப்பாங்க. ஒரு விளக்கை கொளுத்து மூடி வச்சாங்கன்னா அது எரிஞ்சிச்சா எரியிலே என்ன அணிச்சுன்னு பார்க்கவே மாட்டாங்க, முடிச்சு போயிடும். அப்போ நீங்கள் 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யவும் கூடாது, உன்னுடைய பொக்கிஷத்தை இங்கே சேர்த்து வைக்கவும் கூடாதுன்ற உதாரணத்தை சொல்லிட்டு தான் மத்தியில் சொல்லுகிறாரு. மத்திய 6:22-23 அப்பொழுதும் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கும் அப்படின்னு தொடர்புடைய தான் சொல்லப்படுகிறான்னு நம்ம குறித்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த கண்ணை குறித்து பார்க்கும்பொழுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இந்த கண்ணால் விழுந்தவர்கள் எத்தனை பேர், வேதத்தில் இந்த கண்ணால் விழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தொடக்கமே எங்கே தான் விழுந்துச்சு, கண்ணால் தான் விழுந்துச்சு. அந்த கனியை பார்த்தனால தான் அந்த கண்ணு விழுந்துச்சு. அப்போ ஏவாலேருந்து, சிம்சோன்லேருந்து, லோத்துலேருந்து, தாவீதுலேருந்து, அனனியா சாப்பிலேருந்து, ஆகாப்புலேருந்து, சாலமோன், இவர்கள் எல்லாமே எதை பார்த்து தான் விழுந்தாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவரெல்லாம் கண் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு முன் உதாரணம், ஒரு திஷ்டாந்த, ஒரு எச்சரிக்கை. இவங்க கண்ணால் விழுந்தவர்கள். அதே தான் இஸ்ரேல் ஜனங்களும் பண்ணாங்க. யோவான் 9:41 படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இப்ப பார்த்து நம்ம சத்தியத்தில் கரெக்டாக நடப்போமா, பார்க்காம நடப்போமா? கண்ணு இருந்தால் நடப்போமா, கண்ணு இல்லாமலாம் சரியா நடப்போமா? கண்ணு இருந்தால் தான் சரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பதான் படிப்போம், தியானிப்போம், நிறைய பேசுறதுக்கு இது பண்ணுவோம். கண் இல்லாம கேட்போம், கேட்டு இது பண்ணுவோம். ஆனா அதை காட்டிலும் எது, கண்ணு தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப கண்ணு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா சத்திய வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு அதிக பயனா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா இவர்களை பார்த்து சொல்லும்போது என்ன பண்ணா, நீங்க பார்க்கறதுனால குருடரா இருக்கிறீங்கன்றார். இது எப்பேற்பட்டது? ஏன்னா பரிசுத்த பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குற எல்லாமே பார்க்கும்பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை தெரிஞ்சு கொண்ட ஜனங்களே கண்ணால் விருந்து போனவர்கள் ஏகப்பட்ட பேர். நீங்கள் என்னதான் கண்ணால் நீங்கள் விரும்பினதாலும் அதனுடைய முடிவு எப்படி தான் இருக்கும், அது திருப்தி ஆகாது. நீதிமொழிகள் 27:20 நம்ம படிக்கலாம்.
பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. அப்ப பாதாளத்துக்கும் அழிவுக்கும் ஒப்புமையாக எதை சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு திருப்தி ஆகுமா? சாவர முடிக்கும். நாளைக்கு சாவ போறாருன்னா அந்த வயசானவர் கூட போய் நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, போதுமான்னு சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒன்று வேணும். அப்ப என்ன காரியம்? அப்ப இந்த கண்ணு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு குறித்து பார்க்கும்பொழுது அது திருப்தி அடையாதது. அது மனுஷர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையா, உதாரணத்துக்கு அதிகமான தன்மைகள் நல்லவர்களா ஆகுவதற்கு இந்த கண்ணு வந்து விடவே விடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம குறி பார்க்குறோம். அப்ப ஏன்னா பிரசங்கி 1:27 பார்க்கும்பொழுது, காண்கிறதுனால் கண் திருப்தி அடைகிறதும் இல்லை, கேட்கிறதுனால செவிகள் நிரப்பப்படுகிறதும் இல்லை. அப்ப நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதனாலதான் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சாலமோன் என்ன சொல்லிட்டாரு? எல்லாத்தையும் மாயமாயின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எத்தனை தாடி தான் மாய சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொல்கிறோன்ற ஒரு தன்மைகளை தான் நம்ம குறித்து பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம கண்ணை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11 படிக்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப பகைத்தல் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில குறித்து பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கும் கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதாவது கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சத்துருன்னு சொல்லுவாங்க, வசனம் காணப்படுகிறது. ஆனா சீஷர்கள் யாராவது என் சத்துரு அப்படின்னு சொல்ற வசனம் காணப்பட்டிருக்குதா? அப்படின்னா அவர் அப்படி அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. சத்துருவையும் சிநேகின்னு மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சிநேகி மட்டும்தான். அப்ப ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இவர் எனக்கு ஆவாதவன், இவர் எனக்கு பிடிக்கல, எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்றது தான் வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அது பேர் என்ன? பகைவன். யாரை பகைப்போம்? எதிரியை பகைப்போம், சத்துருவை பகைப்போம், நம்மளுக்கு ஆவாதவங்க பகைப்போம், நம்ம பேச்சை கேட்காதவங்களை பகைப்போம், நம்மளுக்கு விரோதமாக செய்கிறத பகைப்போம். அப்படி அந்த பேர் பகைச்சா வசனம் சொல்லப்படுகிறது, எப்பேற்பட்டவனாக இருந்தாலுமே நீ பகைக்க கூடாது. நீ சத்துருவை போய் எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லு, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி, ஏற்றுக்கலாம் போகட்டும். அது என்ன பண்ணுறது? கடவுள் பார்த்துக்குவாரு. ஜெபம் பண்ணுவது நம்மளுடைய கடமை. அப்ப சத்துருன்ற எப்பொழுதுமே நம்ம அவருடைய வாயில மற்றவங்க எனக்கு ஆவாதவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினாவே அவர் நம்மளுக்கு யாரு? எதிரி. அன்னையிலேருந்தே நம்மளுக்கு எதிரி ஸ்டார்ட் ஆயிட்டான்றதான் அர்த்தம். அப்ப பகைவன்ற பேரு நம்மளுக்கு உருவாக கூடாது. அந்த பகைன்ற பேர் உருவானால்தான் அங்கே ஆபேல காயின் வந்து ஆபேல கொண்டாரு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு சிந்தையில் வைப்பாங்க, அப்புறம் பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா முரட்டாட்டமாக வரும், அப்போ செய்கள் பயங்கரமாக யோசிக்கும், அப்போ அந்த விஷயம் என்ன ஆகும்? கொலை பண்ணும். அப்போ பகைக்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் சொல்லப்படுகிறது எரி நகரத்துக்கு இதெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ பகைவன்ற சத்ரு யாரையுமே அற்பம், இந்த ஒரு வார்த்தை என்ன அதை படிக்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வேளை நம்ம யாராச்சும் எதிரின்னு ஒரு பகைச்சிக்கிட்டு இருந்தோமா, கண்டிப்பாக சீசர்னு நம்ம இருக்குந்தா அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட குருடராயிருன்றாரு. அப்போ அந்த விளக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாசம் போவாது. ஏன்னா மங்கி எரிகிற திருதி என்ன பண்ணுறாருன்னா அவர் அரைக்காதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து பாதுகாத்து கொள்வது யாருடைய காரியங்கள் இருக்குது? நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா யாரையும் பகக்கக்கூடாது, நேசிக்கணுன்றது மாத்திரம் தான் நம்மளுக்கு வேதவசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமில்லாத படிக்கு உதாரணத்துக்கு கண் எப்படிப்பட்டதான செயல்கள் காணப்படுதுன்னு வேதம் நம்மளுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா, கண் வந்து இப்படிப்பட்டவர்களாகவே தான் இருக்கப்படணும். கண் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 தயை காணப்படணும், 2வது இரக்கம் காணப்படணும். இந்த 2 விஷயத்தை வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா மறந்துடக்கூடாது. நம்ம கண்ணுக்கே இருக்கிறதான குணாதிசயங்கள் சீஷர்களாக நம்மளுக்கு காணப்படுகிற குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 தயை காணப்படணும், 1 இரக்கம் காணப்படணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில சொல்கிறப்ப கூட என்ன சொல்லுவார்? அதாவது 11ஆம் மணி வேலை 9ஆம் மணி வேலையெல்லாம் சொல்லும்பொழுது கூட அவர்களுக்கு என்னை சமமாக்கினு சொல்கிறப்ப என்ன சொல்லுவார்? நான் தயாளனாக இருக்கிறப்ப நீ எப்படி இருக்கிற? அப்போ வான் கண்ணன் இருக்கக்கூடாது, மேட்டின்மையான கண்ணும் இருக்கக்கூடாது, பொறாமையான கண்ணும் இருக்கக்கூடாது. இந்த 3 இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நீ தயவும் இறக்க இருக்கணும். ஸோ இந்த 2மே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த கண்ணுடையவர்களாக இருக்கிறோம்? நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை ரட்சிப்பதுக்கு உண்டான தன்மைகளாக காணப்படுகிறதா? ஏன்னா இந்த கண்ணு தான் முகத்துக்கே மகிமை. நீங்கள் முகத்துக்கு நீங்கள் மகிமையாக கலகலன்னு இருக்கின்ற உதாரணம் என்ன கேட்டிங்கன்னா அது கண்ணு தான். ஏன்னா உதாரணத்துக்கு மோசையை பார்க்குறோம், மோசையை முகத்துக்கு பிரகாசித்தது எது? அவர் பார்த்த கண்ணு தான். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒளியை கொடுத்தாரு, அது எங்கேருந்து வந்துச்சு? அவர் முகத்தில் இருக்கிற ஒளி தான் நம்மளுக்கு வந்துச்சுன்னு நம்ம சொல்லப்படுகிறது. ஓகேவா? அப்போ இந்த கண்ணுக்கு மகிமை, இந்த முகத்துக்கு மகிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு. அப்போ அந்த கண்ணு இயேசுவாக நம்ம காணப்படுகணும்.
அப்போ இயேசுவாக காணப்படுன்னு கேட்டிங்கன்னா அந்த தலையாக இயேசுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிபணிஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்கி அப்படி நம்ம அவரை மகிமைப்படுத்துறலாய் காணப்பட்டுச்சுன்னா வெளிப்படுத்தல் 21-23 நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21-23. நரகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இது எப்பொழுது நிறைவேற போகிற வார்த்தை? ஆட்டுக்குட்டி அதே பிரகாசித்ததே, ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு தேவனுடைய மகிமை, ஆட்டுக்குட்டியானவரே அது விளக்கு. அப்ப இந்த விஷயத்தை எப்போ நிறைவேற போகிறது அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? 1000 வருட அரசாட்சியில் தான் நிறைவேற போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அவரே நமக்கு விலகா மாறணும்னா நம்முடைய கண்ணை எப்படின்னு பண்ணணும்? நம்ம கண்ணில் தயவு இறக்கை என்கின்றதை அவருடைய விளக்கை நம்ம ஏற்றணும். வேற எதையுமே நம்ம ஏற்றாத படிக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்தை பார்க்கும்பொழுது பாடம் முடிகிற தன்மைகளை வருது. முதலாவது, நம்ம விளக்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? இருளாக இருக்கக்கூடாது. நம்ம முதலாவது விளக்கா நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அழுக்காக இருக்கக்கூடாது. அழுக்கு நம்ம அழுக்கு கொடிய துர்க்கோணமான அழுக்கு எல்லா பற்றியும் என்ன பண்ணணும்? விட்டுணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்படுகிறது, 3 வார்த்தை. அதாவது விளக்குன்ற ஒரு வார்த்தைகளை குறித்து பார்த்தீங்கன்னா தன்மைகள் சொல்லப்படுதும். அதாவது டு கிளீனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன வார்த்தை? டு கிளீன்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை என்ன சொல்லுவோம்? சுத்திகரித்தல். சுத்திகரித்தல் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாத்திர விளக்குதல், பல் விளக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உதாரணத்துக்கு டு கிளீன் அப்படின்னு கேட்டால் நம்மளை சுத்திகரித்தா மாத்திரம்தான் நம்ம விளக்காய் எறிய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னால் விளக்குதல். எதை விளப்போம்? கான்செப்ட் எது? அதாவது நம்மளை சுத்திகரிச்சா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு விளப்பா இருப்போம். டு லீட் அப்படின்னா டு லீடு நடத்துதல். நடத்துதல் எப்படி இருக்கும்? அதாவது நடத்துதல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு விளக்காய் காணப்படுகிறீர்கள், வெளிச்சமாய் காணப்படுகிறீர்கள், முன்னுதாரணமாய் காணப்படுகிறீர்கள். அப்போ டு எக்ஸ்பிளைனு தன்னை கழுவி சுத்திகரித்துக்கணும். மன்னிக்கவும், டு கிளீனர் தங்களை சுத்திகரித்து கொள்ளணும். டு எக்ஸ்பிளைனு தங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வழி நடத்தணும். டு லீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வழிநடத்தவர்களாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி விளக்குன்ற பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 லா வருது. என்னென்ன பார்த்தீங்கன்னா விளக்கு, விளக்கு, விளக்கு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 இதுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விலங்குக்கு வருது. அந்த விலங்குக்கு வர லா குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, அந்த விளக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எதை சொல்லுவோம்? விலங்குக்கு வர லா, அந்த விளக்குன்னு சொன்னால் நம்ம எதை சொல்லுவோம்? அதாவது ஒதுக்கி வைத்தல், அவாய்ட் பண்ணது. ஒதுக்கி வைத்தல் அப்படின்னா எதை சொல்றோம்? அப்போ உலகத்தை நீங்க ஒதுக்கி வச்சிருங்க, விளக்கு. 2வது விளக்கு, இப்போ நம்ம பாடத்தை பார்க்கக்கூடிய லானுடைய விளக்கு. அது எது? அது எரிகிற தெய்வம். 3வது பார்க்கும்பொழுது விளக்கு என்னது? ஒரு விஷயத்தை எனக்கு தெரியல, கேள்விப்படல, சொல்லுங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்மளை விளக்காக இருந்து நம்மளை கருவி சுத்திகரித்து கொள்ளணும். 2வது பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படல சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எரிகிற தீபமாக விளக்காக இருக்கணும். அப்போ 3மே எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த பாடத்துக்கு உதாரணத்துக்கு நான் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விளக்கனுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ விளக்கனுடைய தன்மைகள் எரிவதற்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வேற 3 அடுத்தது இல்லை, பொருள். விளக்கு வேணும், நெருப்டி, அதாவது தீ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா அது உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன வேணும்? உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய், 2வது என்ன வேணும்? திரின்னு வச்சுக்கலாம். 3வது என்ன வேணும்? தீன்னு வச்சுக்கலாம். இது 3மே சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் அப்படியே நம்ம லைனாக சொன்னால் என்ன வரும்? உதாரணத்துக்கு சொல்கிறதுங்களா? எண்ணெய், திரி, தீ. அப்படி கோர்வையாக சொன்னால் எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திரு, தீ. தன்னை திருத்தினா மாத்திரம்தான் விளக்காய் எரின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த விளக்குன்ற வார்த்தைகளுக்கு இந்த ஐடியா கிடைச்சனால தான் ஒரு வகையில் இப்படி எடுக்கலாமா அப்படின்ற வார்த்தை எனக்கு தோணுச்சு. அப்போ என்னை திருத்தினா மாத்திரம்தான் விளக்காய் எரிய முடியும். உன்னை திருத்தாமல் அழுக்காக இருந்தால் விளக்காக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2:5 மட்டும் படிக்கலாம். 2 வசனம் மட்டும். வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன்.
விளக்கு தண்டின் மீது இருந்து நீக்கி விடும்னு சொல்ல கிடையாது வசனம். விளக்கு தண்டு விளக்கு தண்டை நீக்கி விடுன்றாரு. அப்ப இது ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நற்கிரி நீங்க மனம் திரும்புகிறேன்னு சொல்ற விஷயம் அதே தான் இங்க சொல்றேன். நீங்க மனம் எபேசி பட்டணத்துக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தை. அப்ப மனம் திரும்பி நீ ஆதியிலே செய்த கிரியைகள், ஆதியில எல்லாமே சத்தியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எல்லாமே உற்சாகமாக தான் செஞ்சிருப்போம். ஆனால் போக 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சலுப்பு தன்மை ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும். இது செய்யலாமா, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு எல்லா தன்மைகளும் ஏற்படும். இப்படி ஏற்படுகிறதுனால என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய முடியாதே போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி செய்ய முடியாதுன்னு போன என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, விளக்கத்தண்டை நீட்டிடுவேன். இது சொல்லும்போது இது எந்த இடத்துல சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் எப்படிப்பட்ட இடம்? அது பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல இருந்து நீ நீக்கிட்டீன்னா நீ எப்படிப்பட்டவனா மாறிடுவ? அசுத்தமா மாறிடுவ. அப்ப பரிசுத்தர் மேலையும் பரிசுத்தருக்குள்ளாரின்னு இருந்தாதான் நீ விளக்காய் அறிவு. அந்த பரிசுத்த இடத்தை விட்டு நீ நீங்கிட்டினா நீ பரிசுத்தமா மாறிட மாட்டா. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அசுத்தமா மாறிடுவ. அப்ப மனம் திரும்புவது அவசியம். ஏன்னா இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமே என்னது? மனம் திரும்புதல். சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கன்னு எப்ப சொன்னாரு? ஸ்டார்டிங்ல மாத்திரம் சொல்ல கிடையாது, கடைசி முடிக்குமே சொல்லிட்டு இருந்தாரு. அப்பனா என்ன? அவளை தங்களை சுத்திகரித்து அவங்களை சுத்தம் பண்றது முடிக்குமே சொன்னார். உதாரணத்துக்கு ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் சொன்னார்ல, எப்போ சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? சீஷர்கள் வந்த அப்பயே சொன்னாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்ல ஊழியத்தின் கடைசி தன்மைகளை தான் சொன்னாரு. அப்ப கூட இருக்கும் பொழுதே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான்னு சொல்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னும் முழுமையாக பின்பற்றல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடைசி தன்மைகளை தான் அவங்க முழுமையா வந்தார்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். கடைசி ஒரே வசனம் மட்டும் மத்தேயு 3:12 மணிக்கு நம்ம படிச்சிடலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்ப தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம விளக்கா இருக்கிறோமா, இல்ல அவரை நம்ம விலக்கி செல்லுகிறார், விலக்கி தள்ளுகிறாரா? ஏன்னா அங்க விலக்கிக்கும் விளக்குக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட். நம்ம விளக்கா மாறணும்னா குனிந்து பணிந்து அவரை நம்ம செய்யணும். நம்ம விலகினா அவரை விட்டு நம்ம விலகி செய்யறான்னு அர்த்தம். அவரை நம்ம விலகி செல்லுகிறோமா இல்லை விளக்கா மாறி நம்ம நடக்கிறோமா, எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நம்ம யோசிக்கணும். அப்போ இதை நம்ம குறித்து பார்க்கும்பொழுது நீங்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டணம் எதுன்னு சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மையமாக வருகிறது. நீங்கள் தண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அங்கே மையமாக வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அவர் செய்த கற்பனைகள், அவர் சொல்லுகிற கற்பனைகள் என்னால் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். எவரையும் பகைவர் என்று எண்ணவே கூடாது. அது நம்மளுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணாதிசயம். எவரையுமே சிநேகிக்கணும். இதுதான் நம்மளுக்கு காணப்படுகிற குணாதிசயம். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம தொடர்ந்து வளர கடவுள் நம்மளுக்கு கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமீன். பொறுமையுடன் கேட்டேன் யாவரும் கடவுள் வழி நடத்துவார்.